இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் நிலத்தோற்றம் மற்றும் அமைவிடம், அதாவது ஜியோகிராஃபியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நம்மளோட இந்தியா வந்து பரப்பளவில் பார்க்கும்போது வேர்ல்டு லெவலில் நம்ம 7th பிளேஸில் வந்து இருக்கும். அதே மாதிரி மொத்த புவியோட பரப்பளவில் வந்து பார்க்கும்போது 2.4% வந்து நம்மளோட இந்தியா தான் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நம்மளோட இந்தியா வந்து கிட்டத்தட்ட நில எல்லைகள் வந்து பார்த்திங்கன்னா 15,200 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு வந்து நில அளவில் வந்து பரவி இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மொத்தம் 7 நாடுகளோட அந்த நிலத்தை வந்து பகிர்ந்துக்கிறது. அதில் அதிகமான நிலத்தை வந்து பகிர்ந்துக்கிறது பங்களாதேஷுடனும், குறைவானது வந்து பகிர்ந்துக்கிறது ஆப்கானிஸ்தானோடும் பகிர்ந்துக்கிறது. ஸோ இந்த 2 கொஸ்டின் வந்து முக்கியமானது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட இந்தியா வந்து சி லெவலில் கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து 6,100 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு வந்து சி லெவலில் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில பாக்னீர் சந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடல் வந்து இருக்குது, ஒரு ஆழமற்ற கடல். ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கேட்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.